உலக இந்துக்களுடைய உரிமைத்த குரல் ஐஜேபி நியூஸ் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்துக்களுடைய உரிமையை உலகறிய செய்யக்கூடிய ஒரே நியூஸ் ஐஜேபி நியூஸ் மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேற்கு வங்கத்தில் தொடங்கி பாகிஸ்தான் வரை கேரளாவில் இருக்கட்டும் பல மாநிலங்களில் இன்னைக்கு இந்துக்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற அந்த படுகொலையை திசை திருப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் தூண்டுதலின் பேரில் இன்று ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்றக்கூடிய துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த சம்பவத்திற்கு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் பதவி விலக வேண்டும். முதல்ல அதை பொதுமக்கள் மத்தியில் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இரண்டாவது விஷயமாக இன்று தமிழகம் முழுவதும் பல இந்து இயக்கங்களும் இன்று பாகிஸ்தானுடைய கொடியை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி காட்டும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசுடைய காவல்துறை அப்பேற்பட்ட போராட்டத்தை தடுத்து முயற்சிக்கின்றது. ஆக என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் யாரும் போராட்டம் செய்யக்கூடாது என்று இங்கே இருக்கக்கூடிய அரசு தொடர்ந்து இங்கே கட்டமைத்து விடப்படுகின்றது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற வீடியோவில் நமது இந்திய தேசத்துக்கு எதிராக இந்திய கொடியை வைத்துக் கொண்டு நமது கொடியை அங்கே எரிக்கின்றார்கள் என்று சொன்னால் கேரளாவிலே பல மாநிலங்களிலே நாம் இந்துக்கள் எந்த அளவிற்கு இங்கே பாதுகாப்பு அற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடிகின்றது. ஒருவர் நமது இந்திய தேசிய கொடியை கையில் ஏற்றிக்கொண்டு நமக்கு எதிராகவே குரல் கொடுக்கின்றார் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு தேசக்திகளாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்ம உற்று கவனிக்க வேண்டும். மக்களே, ஒவ்வொரு விஷயமும் நம்ம 20 வரை சுடும் பொழுது அவன் தீவிரவாதி, நீங்க நாடார பார்க்கல, தேவேந்திர குல வேளாளரை பார்க்கல, தேவேந்திர பார்க்கல, நீ ஹிந்து என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய உள்ளாலை அவிர்த்து அந்த இடத்திலே சுட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்திய அரசு மிகப்பெரிய ஒரு பாடத்தை காண்பிக்கப் போகின்றது. இது பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி என்பதை இந்த பாகிஸ்தானியர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்திய தேசத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையப் போகிறது என்று மட்டும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்துக்கள் விழிப்படைந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவரா, தேவேந்திரா, நாடாரா, கோனாரா, மீனவரா என்பதை பார்க்க மாட்டான் தீவிரவாதிகள். நீங்கள் ஹிந்துவா என்பதை மட்டும் அவன் பார்த்து உங்களுடைய உரிமைகள் உடைமைகள் அனைத்தையும் அவன் தீயிட்டு கொளுத்துவான். அந்த சூழ்நிலையை உருவாக்காமல் இந்துக்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழர்களுடைய ஒருமித்த குரலாக திகழப் போகின்ற ஐஜேபி நியூஸ் யூடியூப் சேனலுக்கு அதிகம் பேரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயம் இந்துக்களுக்கு நடைபெற பார்த்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தானுடைய கொடியை ஏந்தி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்கின்ற அளவிற்கு நம்ம இந்திய நாட்டிலே பாகிஸ்தானிற்கு ஆதரவாக ஒரு குரல் எழும்புகின்றது சொன்னால் கேரளாவிலே, அப்ப கேரளாவிலே எந்த அளவிற்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல் திட்டங்களும் தீவிரவாத செயலும் கேரளாவிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் ஒவ்வொரு பேரும் கவனிக்க வேண்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பேரணி வீடியோ என்பது கேரளாவிலே பாகிஸ்தானுடைய கொடியை கட்டிக்கொண்டு டீசர்ட்டாக அணிந்து கொண்டு பேரணியாக பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்கின்ற கோஷத்தை பயன்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை இங்கே நடைமுறைப்படுத்தலாம். ஆகையால் ஒவ்வொரு இந்து சகோதரர்களும் நீங்கள் அனைவரும் ஜாதியை மறந்து இந்துக்களாக ஒன்றிணைந்து இந்திய தேசத்திற்கு ஆதரவாக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லும் பட்சத்திலே இந்துக்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் என்று இந்த நேரத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் இந்துக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது வரும் அப்படிங்கிறத கள ஆய்வு பண்ணி உலக தமிழர்களுடைய உலக இந்துக்களுடைய ஒரு விஷயத்தை நாம் ஐஜேபி நியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.